போவதற்கு ஓகே சொல்லிவிட்டார். ஆனால் இதையெல்லாம் பழனிச்சாமி சரியான நேரத்தில் பாண்டியனிடம் பேசும் விதமாக சரவணனை மட்டும் வெளியூர் அனுப்பி வைத்தால் அது என்ன நியாயம்? அவனே மாறித்தானே செந்திலும் கதிரும் கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள். அதனால் அவர்களையும் சேர்த்து வெளியூர் அனுப்பி வையுங்கள் என்று பாண்டியனிடம் சொல்றார். இதை கேட்ட பாண்டியன், நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவன், அதனால் நான் அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், இவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் என்று செந்தில் மற்றும் கதிர் முன்னாடியே தெனாவட்டாக சொல்கிறார். இவர் இப்படி பேசியதை கேட்டு கதிர் மற்றும் செந்தில் முகம் வாடி போய்விட்டது. ஆனால் இதற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பழனிச்சாமி கோமதியிடம், மச்சானுக்கு பெத்த பிள்ளைகளை சமமாக நடத்த தெரியவில்லை, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் என்று சொல்லி மச்சானே பேசிய பசங்களுக்குள்ள சண்டையை இழுத்து பிரச்சனையை பண்ணிவிடுவார் போல இருக்கு என்று ஆதங்கத்துடன் பேசுகிறார். உடனே கோமதி ஆவேசமாக கொந்தளித்து நேராக பாண்டியன் கடைக்கு போய் விடுகிறார். அங்கே அனைவர் முன்னிலையிலும், ஏங்க பிள்ளைகளை ஒரே மாதிரி நடத்த மாட்டீங்களா? பிள்ளைகளுக்கு நடுவே நீங்களே இப்படி ஒரு பாகுபாடை காட்டி குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி விடுவீர்கள். இதனால் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி ஆச்சுனா நல்லாவா இருக்கும் என்று பாண்டியனிடம் கோபத்தை காட்டுகிறார். அதற்கு பாண்டியன், இப்போது என்னதான் பண்ண சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். உடனே கோமதி, அவங்க 3 பேரையும் பொண்டாட்டியுடன் சேர்த்து வெளியூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என பாண்டியனிடம் கராராக பேசுகிறார். இதை கேட்டு அதிர்ச்சியான பாண்டியன், வேறு வழி இல்லை, இதற்கு சம்மதம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால் தங்கமயில் ஆசைப்பட்ட மாதிரி வெளியூர் போவார். ஆனால் கூடவே மீனா, செந்தில், கதிர் மற்றும் ராஜி சேர்ந்து போவார்கள். ஆக மொத்தத்தில் தங்கமயில் போட்ட பிளான் அனைத்தும் ஊத்தி மூட